சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். இன்னைக்கு நம்ம தாவேகா ஆதரவு கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கா, ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கா என்பது குறித்து தான் விவாதிக்க இருக்கும். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இனிமே தாவேகாவுடன் தான் நாங்கள் இணைந்து பயணிக்க போகிறோம் தமிழக அரசியல் சூழல் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சாரு. இதை எடுத்து உங்கள் கூட்டணி பலமாக போகுது, தாவேகா கூட்டணி உருவாக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்படியான சூழல்ல தாவேகா ஆதரவு கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவுது. குறிப்பா தாவேகா காங்கிரஸ்குள்ள அது அதிகமாகவே தென்படுது. இன்னைக்கு நம்ம அது குறித்து தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. திமுக கூட்டணியிலிருந்து வெளில தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சதுல முதலிடத்துல வந்தவங்க காங்கிரஸ் தான். அதன் பிறகு எல்லா கட்சிகளும் வந்தாங்க, விசிகா, யுஎம்எல், இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காங்கிரஸ்லேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தோணுது. பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு அதை போக முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்திலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நிச்சயமா ப்ரோ. என்னன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு உடனடியா டிஎம்கேல இருந்து தாவேகாவை நோக்கி போனாங்க அப்படின்ற பட்சத்துல தாவேகால இருந்து தேசிய அளவுல நமக்கு போட்டியா வருவாங்க, ராகுல் காந்திக்கு போட்டியா வருவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சமீபத்துல பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான நபர்கள், அமைச்சர்களே சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, தென் மாநிலங்கள்ல இருந்துதான் அப்படிங்கிறத. ஜெகதீஸ்வரி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதே போல நிதியமைச்சர் மரிய வில்சன் தேசிய அளவுல நம்ம தலைவரா உருவெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த எல்லா கருத்துக்கள் அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருக்கிற நிறைய இன்ஃபுளுசர்ஸ் தொடர்ச்சியா நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் மைக்க போய் நீட்டுறாங்க. யாரு பிஎம், மோடியா, விஜய் தளபதியா அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. ராகுல் காந்தி, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப இயல்பா நடக்கிற மாதிரியும் தெரியல. இது பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இல்லாத மாதிரியும் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா அமைச்சர்கள் மட்டும் இல்லாம நிர்வாகிகள் பலருமே சொல்றாங்க அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்திருக்கக்கூடிய, அதாவது எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி வந்திருக்கக்கூடிய இசக்கி சுப்பையா கூட சொல்றாரு, நீங்க இங்க பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது, எங்க தலைவரோட முகத்தை காமிச்சா போதும், ஈஸியா ஜெயிச்சிருவோம். நான் வட மாநிலத்துல சமீபத்துல போயிட்டு வந்தேன். அங்க ஒரு டிரைவர் சொல்றாரு, மோடியை விட விஜய் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருன்ற மாதிரி பேசுறாரு. ஆமா, இப்ப அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷனுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்றதுதான் தோணுது எல்லாத்தையும். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, விஜய் அவரோட படங்கள், சமீபத்திய படங்கள் எல்லாமே இந்தியில மற்ற மொழிகள்ல டப் பண்ணி அப்படி விஜய் மீதான ஒரு பார்வை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே உருவாயிருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, அவர் இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் என்கவுண்டர், பெண்களை ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கவுண்டர் சொல்லிட்டாரு, பெட்ரோலுக்கு காசு அதிகமானா தமிழ்நாட்டுல மட்டும் அது கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒண்ணு, இதுல முக்கியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து இவங்க இப்ப ஃபன் பண்ணி நிறைய இடத்துல இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்படியான விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் என்னன்னா, எப்படி தமிழ்நாட்டுல நிறைய யூடியூபுகள் நிறைய பேர் விஜய் குறித்து ஏதாவது ஒண்ணு போட்டா நல்லா கண்டென்ட் ரீச் ஆகுது, விஜய் குறித்து ஏதோ ஒரு வீடியோ போட்டா நல்ல வியூஸ் வருதுன்றதுனால இதே பாணி நார்த் இந்தியா மீடியாஸ்ல ஆரம்பிச்சு நார்த் இந்தியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏதோ ஒரு வகையில பெரிய அளவுல விஜய்க்கு அங்க இருக்கிற வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கு. வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அவருக்கான அந்த அறிமுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நிறைய ஃபேக் நியூஸஸும் போயுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கு. இப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி அமைச்சது, முதல் ஆளா ஆதரவு கொடுத்தது, இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல பேசணும். எப்படி காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. இப்படியான சூழல்ல காங்கிரஸுக்கு தமிழகத்துல புத்துயிர் கொடுக்குறாங்க, 67க்கு பிறகு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்து இது பாஜக ரசிக்கல அப்படின்றதுனாலதான் ரொம்ப இழுக்கடிச்சாங்க, ஆட்சி அமைய விடல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஐயோ நம்ம பிரதமர் வேட்பாளர் ரேஸ்ல இவங்க வர்றாங்கன்ற அளவுக்கு பதற்றத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல இவங்க தான் விஜய் அவருடைய செல்வாக்க ரொம்ப உயர்த்தி பேசினாங்க. சாதாரண நபர் இல்ல அவர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்லாம் அவர் சினிமா டிக்கெட்லாம் வரல, அவர் பெரிய மாசான ஒரு தலைவர், அரசியல்ல பெரிய செல்வாக்கு இருக்கு, மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் சொன்னார். பட் ஆனா அது அவங்களுக்கே ஒரு பிரச்சனையா மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது.
நிச்சயமா இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்னன்னா இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகாவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். தேசிய அளவுல தாவேகாவை பயன்படுத்தி நம்ம காங்கிரஸை கொண்டு போயிடலாம், ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தலாம், இன்னும் இப்ப நிறைய கட்சிகளோட கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்களை விட ஆதரவு இருந்தாலோ இல்ல பலம் பொருந்தியவர்களா இருந்தாலோ அவங்க தான் அங்க வந்து நிப்பாங்களே தவிர காங்கிரஸ்க்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கே ஆதரவு இருக்கு, நம்மளே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிதான் நினைப்பாங்களே தவிர அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் அவங்க போறாங்க இல்ல முயற்சி பண்றாங்களே தவிர அதுக்கு வந்து திரும்ப வந்து யாரு சக்தியோட இருக்காங்களோ அவங்கதான் மத்தவங்களை வந்து ஆளுமை செலுத்த முடியுமே தவிர இன்னொருத்தவங்க வந்து இப்ப வந்து நாங்க இருக்கோம், நாங்க வந்து தேசிய கட்சியா இருக்கோம், காங்கிரஸ் இருக்கோம், நாங்க சொல்றதா அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஏன் இந்தியா கூட்டணியிலயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ நிறைய இடத்துல கான்ஃபிளிக்ட் வருது, நிறைய ஸ்டேட்ல கான்ஃபிளிக்ட் வருதுன்னா அங்க காங்கிரஸ் பலமே இல்லாம இருப்பாங்க. ஆனா அங்க பலமா இருக்க ஒரு கட்சியை வந்து இவங்க ரூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படின்னும் போது அங்க பிரச்சனையாது. நீங்க தேசிய அளவுல ஒரு பெரிய கட்சியாவும் பிஜேபிக்கு மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே கூட அந்தந்த பகுதிகளில் காங்கிரஸ்க்கான செல்வாக்கு அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, இந்த இடத்துலதான் வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து திமுகவை தான் கடுமையா எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு, தாவேகாவுக்கு ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, இப்போ இது மாதிரியான அமைச்சருடைய பேச்சுக்கு அடுத்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, முதல் முறையா ராகுல் காந்திட்ட ஆதரவு கேட்டதும் வந்து விஜய் தான். அப்ப நாங்க ஆதரவு கொடுத்ததுனாலதான் இப்ப பேசக்கூடிய அமைச்சர்கள்லாம் அமைச்சர்களா இருக்காங்க, தாவேகா ஆட்சியிலும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்துல என்ன முடிவு எடுக்க சரியான முடிவை எடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அப்பன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு லைட்டா ஒரு அச்சம் வந்து இதுல என்னன்னா அவர் இன்னொரு ஒரு விஷயமே சொல்றாரு. எல்லாருமே ஒரு ரசிகத்தன்மையோடய இருக்காங்க, ரசிகர்களாவே இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வைக்கணும்னு இதே ரசிகத்தன்மையோட இருந்தவங்க அந்த கட்சியோட தான் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வைக்கணும். திமுக அந்த விமர்சனத்தை முன்வைக்கும் போது இவங்க கடுமையா ரசிகர் எல்லாம் கிடையாது அப்படிங்கறத சொன்னாங்க. ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுமே கூட வந்து டிவிக்கு வந்து மத்தவங்களை போய் பார்த்தாங்க. காங்கிரஸ் தானா முன் வந்து அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த திரைத்துறையில இருந்து வந்தவர் தான் வேகமா போய் ஆதரவு தெரிவிச்சு எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு இமேஜ் வந்து ஒரு கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதால இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு ஒரு கருத்தையுமே முன்வைக்கிறாரு. அது என்னதுன்னா, இந்தியா கூட்டணி பத்தி பேசும்போது அவர் வந்து சொல்றாரு எம்பிக்கள் இருந்தாதான் இந்தியா கூட்டணியில் வர முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல என்னன்னா லாஜிக்கலி அது கரெக்ட், நம்ம அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனா என்னன்னா அவர் சொல்ல வர டோன் என்னன்னா தாவேகாக்குல ஒரு எம்பி கூட கிடையாது அப்படிங்கிற டோன்ல தான் அவர் சொல்ல ஒரு எம்பி இவங்க தானே கொடுத்தாங்க. அதுதான் நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு தாவேகாக்கு இருந்த ஒரு எம்பியை வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு வாங்கி அதன் மூலமா எம்பி ஆனாங்க. தேர்தலுக்கு முன்னாடி டிவிகேல ஒரு எம்பி ஆனாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா வந்து அவர் வந்து டிவிகே ஒரு கட்சியே இல்ல, டிவிகேக்கு வந்து ஒரு எம்பியே இல்லை அப்படிங்கிற அளவுல அதை வந்து பேசுறாரு. மேல்மட்ட தலைவர்கள் அதை வந்து சமாளிச்சு பேசுறாங்க, நிர்மல்குமார் பேசுறாரு, மற்றவங்க பேசுறாங்க. ஆனா கீழ்மட்ட அளவுல அதை யாருமே ரசிக்கிற மாதிரி தெரியல. விமர்சனங்களுமே வந்துட்டு தான் இருக்கு. ஆமா, அப்ப அந்த எம்பி அவங்களுக்கு கொடுத்தது, காங்கிரஸுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து நட்பின் அடிப்படையிலயா இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கெல்லாம் முன்னாடியே முயற்சி பண்ணாங்கன்ற அந்த அடிப்படையில கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு நம்ம ஒரு எம்பி எடுத்து நாடாளுமன்றத்துக்கு போனா இதுலயே தான் நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டியிருக்கோம். பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு எதிர்கால அரசியலுக்கு பிரச்சனையா உருவாகிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு கணக்குகள்லாம் போடுறாங்க. அதனாலதான் வந்து கொஞ்சம் நூதனமா யோசிச்சு அதை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு. இல்ல என்ன இருந்தாலுமே பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட முறையில கொடுத்தாலுமே ஒரு காங்கிரஸ் எம்பியா தான் அங்க வந்து இருக்க போறாரு. அப்படி இல்லைன்னா அந்த இடம் வந்து டிவிகேக்கு தான் கிடைச்சிருக்கும். சோ வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. பொதுவா வந்து அந்த கட்சி 107 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு சீட்டா தான் ஒரு எம்பி ஒரு பதவி வந்து வருது. அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அதை வந்து இல்ல அவங்க வந்து இப்ப ஒரு எம்பி தாவேகாவுக்கு இருக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் எடுக்கிற முடிவு வேறையா இருக்கும், தாவேகாவுக்கு எடுக்கிற முடிவு வேறையா இருக்கும்ல. இப்ப எதுவா இருந்தாலும் தாவேகா மேல ஒரு கொஸ்டின் வைப்பாங்கல்ல. இப்ப தொகுதி மறுவரை வருது, அதுல தாவேகா எம்பியோட நிலைப்பாடு என்னன்னு கேட்பாங்கல்ல. ஆனா காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன நம்மளுக்கு தெரியும். இப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போக வேணாம்னு தான் இப்படியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு. இப்ப அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ காங்கிரஸே கேக்குறாங்க உங்ககிட்ட வந்து எம்பிக்கள் இருக்காங்களா அப்படின்றதுதான் ஒரு சிக்கலா இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயமே இருக்கு. என்னன்னா இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி சமீபத்திய அந்த முதல்வர்கள் அந்த மாநாடு, அதை தொடர்ந்து அமித்ஷாவுடனான அந்த சந்திப்புகள், இந்த விஷயங்கள் கூட காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஜர்க்கு கொடுத்துருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கொஞ்சம் வந்து பிஜேபியுமே வந்து கொஞ்சம் ரொம்ப தாவேகா வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கடி கொடுக்காம ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் ஹேண்டடா தான் வந்து போறாங்க
அதுவுமே வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க டீலிமிட்டேஷனுக்கே டிவிக்கோட முடிவுகள் வந்து மாறுபட்டதா மாறினதையுமே நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எங்கே அவங்க வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு நெருக்கடி வருமா அப்படிங்கிற மாதிரி காவேரி பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வரும்போது இல்ல தொகுதி மறுவரை பத்தி தான் ஆமா. பேசணும், வாங்க எல்லா எம்பிக்களும் வாங்கன்னு ஒரு கூட்டம் போட்டு அதுல திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி இவங்க தான் ஆதரவு கொடுக்கல, அப்புறம் வரல, இப்ப வேற ஒரு முடிவெடுக்க போறாங்க, யார் எட்டப்பன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா இப்போ தாவேக்காவே ஒரு நிலைப்பாட மாத்தி ஒரு ஆமா. அறிவிப்பு அந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு தகவல் வந்துச்சு. வந்துச்சு. அதுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து சவுண்ட் வரல. ஆமா பட் ஆனா இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஆமா மாணிக்கம் தாகூர் ஏற்கனவே எப்படி திமுக கூட்டணியில இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து வந்து தெரிவிச்சு அப்படி நடந்தாரோ, ஆனா இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன திமுகல இருந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு இவங்க வந்து வெளியில வராங்க. இங்க வந்து அப்படியான எந்தவித வாக்குறுதி அந்த மாதிரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. அதையும் தாண்டி திமுக காங்கிரஸ் கிட்ட பொறுமை காத்த அளவுக்கு தாவேக்கா வந்து காங்கிரஸ் கிட்ட பொறுமையா நடந்துப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆமா, நிர்மல்குமார் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கும்போது விஜய் அவர்கள் அதாவது ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்களே, விமர்சனம் வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் வந்து எங்க தலைவரை சொல்லல, ஒன்னு ரெண்டு அமைச்சர்கள் வந்து சின்ன சின்ன கருத்துக்கள் சொன்னாங்க, அது குறித்து தான் அவர் பேசியிருக்காரு ஒழிய மற்றபடி இதுல ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டாப்ல. அப்புறம் வந்து இந்தியா கூட்டணி பத்தி கேட்கும்போது அவர் சொல்றது கரெக்ட் தானே, எம்பிக்கள் இருந்தாதான் வந்து இந்தியா கூட்டணியில வந்து இணைய முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அவர் சொன்னாரு அப்படின்ற பதிலையும் சொல்லி அதுல இருந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டார் அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. பட் ஆனா இன்னொரு பக்கம் அடுத்த பிஎம் வந்து விஜய் அவர்கள் தான் வந்து இந்திய அளவில் தேசிய அளவில் பெரிய தலைவராக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இவருக்கு தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து புதுவெளியில வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நார்த் இந்தியா சோசியல் மீடியாவில் வந்து விஜய் தளபதி ட்ரெண்ட் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காரு. பின்னணியில் என்ன நடக்குது, காங்கிரஸ் வந்து எந்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். எப்படி வந்து தாவேகா கூட ஓடி வந்து ஜெல்லான காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு பிரச்சனையோ, அதே மாதிரி மதிமுகவில் வந்து வாண்டடாவே வந்து வண்டியில ஏறின மாதிரி வைகோ அவர்கள் வந்து ரொம்ப வந்து ஆதரவு அளிச்சு பேசினாரு, திமுக கடுமையா விமர்சிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்படியான சூழல்ல செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்கிறதா நினைச்சு மதிமுகவை டேமேஜ் பண்ணியிருக்காரு. பின்வரும் காலங்கள்ல அதிமுக ஒரு மதிமுக போலதான் இருக்கும், 2-3 தலைவர்கள் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது வைகோ அவர்கள் இதை எப்படி எடுத்துப்பாரு நினைச்சு சொன்னாரா, இல்ல வந்து போற போக்குல உண்மையை சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரான்னு தெரியல. ஆமா, மதிமுக சார்பிலே நீங்க பாத்தீங்கன்னா பொருளாளர் அவர் செந்திலதிபன் அவர் வந்து இதுக்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. மதிமுக பத்தி வந்து ஒரு ஆய்வே நடந்திருக்கு, ஆய்வு கட்டுரை வந்து பல்கலைக்கழகத்துல வந்து ஒருத்தர் சமர்ப்பிச்சிருக்காரு. அவர் வந்து திமுகவோட அந்த தமிழ் தேசியம் சார்ந்து திமுகவோட அந்த போதாமையினால உருவான கட்சி தான் மதிமுக. மதிமுகவோட தமிழ்நாட்டுல தேவை என்ன, தமிழ் உரிமைகளுக்காக, தமிழர் உரிமைகளுக்காக மதிமுக என்னெல்லாம் போராடி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவரோட அறிக்கையில கொடுத்துட்டு கடைசியா வந்து செங்கோட்டையனுக்கு வந்து நாவடக்கம் தேவை அப்படின்னு பதிலடியுமே. இல்ல அது பதிலடியா, முதல்ல மதிமுக தேவை அப்படிங்கிறது வேற ஒரு டாபிக். மதிமுக தேவையா இல்லையான்றது, மதிமுக ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லையான்றதான் செங்கோட்டையன் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. எங்க வைகோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1,00,000 பேருக்கு வந்து ஈக்குவலானவருங்க. அப்படி பார்த்தாலும் கவுண்ட் கம்மியா தான் இருக்கு. ஓகே, அது ஏதோ சொல்லியிருக்காரு, பார்ப்போம். இந்த 2 விஷயங்கள் கூட நான் வந்து என்ன பாக்குறேன்னா, காங்கிரஸ் இந்த விஷயங்களோ இல்ல மதிமுக இந்த பதிலடி இந்த விஷயங்கள் கூட அவ்வளவு ரொம்ப ஒரு சீரியஸா இல்ல. ஆனா இடதுசாரிகள் அவர்களோட விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காட்டமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. வெளியில இருந்தா ஆதரவு தராங்க, இன்னும் கூட்டணிக்குள்ள எல்லாம் போகல, ஆனா விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே காட்டமா தான் இருக்கு. தோழமை கட்சி கூட்டம் போடும்போது கூட கூட்டணி தொடர்பான ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்லாம் யோசிச்சு நம்ம காத்திருக்கும் போது கூட அந்த கூட்டத்திலே அவங்க கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. நேரடியா போய் முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டுலாம் வந்தாங்க, கோரிக்கைகளை முன் வச்சோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும், பட் ஆனா வந்து நாங்க மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பேசுவோம், தொடர்ந்து போராடுவோம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல திமுகவுக்கும் இடதுசாரிகளுக்கும், அதாவது குறிப்பா மார்க்சிஸ்டுக்கும் திமுகவுக்கும் கடுமையான கருத்து மோதல்லாம் வந்து அதை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அதே மார்க்சிஸ்ட் கடுமையா தாவேகாவை விமர்சிக்கிறாங்க. அதாவது குறிப்பா கல்லூரி மாணவர்கள் இடதுசாரி இயக்கங்களோட சேர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிகளோட சேர்ந்து வந்து போராட்டங்களை ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபடுறவங்கள கண்காணிக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து இல்லையா, சுற்றறிக்கை, அந்த விஷயத்துல ரொம்பவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆமா, அந்த போராட்டங்கள் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இது பண்றாங்க. தலைமைச் செயலாளரை எதிர்த்துமே கண்டனங்கள் வருது. இல்ல அதிகாரிகள் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா ஏன் இவங்களுக்கு எங்கே போச்சு அறிவுன்ற அளவுக்கு
சண்முகம் அவர்கள் வந்து ரொம்பவே காட்டமா விமர்சனம் பண்றாரு. எந்த இடத்துலயும் அந்த கூட்டணி பத்தி சொல்லவே இல்லை. நான் எங்களுடைய சப்போர்ட்னாலதான் வந்து இப்ப தாவேக்கா ஆட்சி இருக்கு, நாங்க வேணுமா அதிகாரிகள் வேணுமான்ற அளவுக்கு அவர் பேசிட்டாரு. அந்த இடத்துல வந்து ரொம்பவே அவரை வந்து கோவப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். சாய்குமார் அவர்கள் நீங்க தேர்ந்தெடுத்த தலைமைச் செயலாளர் கிடையாது, தேர்தல் ஆணையம் நியமிச்ச தலைமைச் செயலாளர், அவரை ஏன் வச்சுக்கணும்? தமிழ்நாட்டுல தகுதியான தலைமைச் செயலர்களே ஐஏஎஸ் அதிகாரிகளே கிடையாது, அப்படி இல்லைனாலும் வேற ஒருத்தரை நீங்க கொண்டு வாங்க, அவரை நீங்க வைக்காதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப தீவிரமா கருத்துக்களை முன்வைக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சிபிஐ எடுத்துட்டோம்னாலும் கூட சுப்பராயன் ரொம்பவே காட்டமா விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இது வந்து தாவேக்கா அரசே கிடையாது, சங்கி அதிகார வர்க்க அரசு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அமைச்சர் ரமேஷையுமே கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஏதாவது சட்டமன்றத்துல நீங்க சம்மந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க, குறிப்பிட்ட விஷயங்களை வந்து டைவர்ட் பண்ற மாதிரி நிறைய வந்து நடந்துக்கிறாங்க, தாண்டி போய் பாராட்டுற விஷயங்கள்லாம் கூட நடக்குது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை சிபிஐ தரப்புலையுமே முன்வைக்கிறதையுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த குழப்பங்களை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கணும். ஒண்ணு வந்து காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் நடக்கிற மோதல் வந்து தேசிய அரசியல்ல யார் ஆதிக்கம் செலுத்துறதுங்கிறதுல உருவான ஒரு மோதல். இப்ப இங்க குறிப்பா இடதுசாரிகள் செய்யக்கூடிய அந்த விமர்சனம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலே வந்து இவங்க சரியா செய்யல, பிரச்சனைகள் வந்து கையாளல அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தேசிய அரசியல் பிரதமர் அப்படின்லாம் பேசிட்டு இங்க இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியினர் வந்து இப்போ கடுமையான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிச்ச உடனே வந்து இப்ப பெரிய கூட்டணி உருவாயிரும் அப்படின்ற ஒரு சூழல் எதிர்பார்ப்புகளா இருந்துச்சு. விரைவிலே கூட்டணி பேர்லாம் அறிவிக்கப்படும், தாவேக்கா கூட்டணி தான் இனிமேல் தொடர முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ல இப்படியான முரண்பாடுகள் அதிகமாயிட்டு இருக்கோம்னு தோணும். இன்னொன்னு விசிக தலைவர் திருமாவளவன் நாங்க இனிமே பயணிப்போம் கூட்டணி தான் அறிவிச்சாரு, மாநாட்டிலே வந்து அறிவிச்சாரு. அந்த மாநாட்டிலே அந்த அவரோட அறிவிப்புலேயே முக்கியமா இருந்த விஷயம் அந்த விஷயம் தான். கம்மியா தான் பேசினாரு. ஆனா அதற்கு கூட பெரிய அளவுல ரியாக்ஷன்ஸ் கூட டிவிகே சைட்ல இருந்து வரல, டிவிகே அமைச்சர்கள் சைட்ல இருந்து பெரிய அளவுல ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வரல. கடந்த காலத்துல விசிகா கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க, அண்ணன் மனசுலாம் இங்கதான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப பேசியிருக்காங்க. ஆனா இந்த அறிவிப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல டிவிக்கே ரியாக்ட் பண்ணல. தனக்கும் வந்து திரும்ப அடுத்த நாள் போய் பாக்குறாரு, தீர்மானங்களை கொடுத்தேன்றாரு, நாங்களே ஆளுங்கட்சியா மாறி இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனாலுமே கூட டிவிக்கு வந்து அது பெரிய அளவுல கொண்டாட மாதிரியும் தெரியல. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரையும் வந்து அழைச்சி பார்த்தாங்க, யாருமே வராத ஒரு சூழல் இருந்துச்சு. கடுமையா அதுல வந்து தாவேக்கா மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. விலை போகாத கத்திரிக்காய் யாருமே போகல, கடுமையான விமர்சனங்கள். இப்போ தேர்தலுக்கு பிறகு அவங்கள தேடி போறது இருக்கு இல்லையா, இந்த யார் ஆதரவு தருவாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல கூட விசிகாவை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இழுக்கடிச்சுதான் அந்த ஆதரவுலாம் கொடுத்தாங்க. இப்போ இப்போதைய சூழல்ல அவங்க கொடுத்திருக்க ஆதரவு, இந்த கூட்டணியோட பயணம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இதை வந்து பெரிய அளவுல நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி தான் தாவேக்கா டீல் பண்றாங்களோன்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னும் போது இருந்தாலும் பல்வேறு கருத்துக்கள் வந்து பேசினாங்க. ஆனாலுமே கூட பெரிய அளவுல வந்து ஒண்ணும் வந்து அதை வந்து பெருசா வரவேற்ற மாதிரி தெரியல. சோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி, ஸோ அதனாலதான் என்னவோ இப்ப ரஜினிகாந்த் அவர் கூட பேசியிருந்தாரு, இந்த அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வரதை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. செங்கோட்டை இன்னமுமே பல எம்எல்ஏக்கள் சொல்லும் போது கடுமையா அதை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆமா, ஆலூர் சானவாஸ் அவர்கள் தான் வந்து ஒரு அதிருப்தியில இருக்காரு, அவர் வந்து தாவேக்காவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க கூட. இப்ப இன்னொரு குரல் வந்து விசிகாவில இருந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு, ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு. இப்ப ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை இந்த விவகாரம் குறித்து வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பழைய மந்தையில் புதிய கல் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காரு. இது ஆரோக்கியமான சூழல்லாம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஒரு லாங் கேப்புக்கு பிறகு மீண்டும் இந்த விமர்சனத்தை இது விசிகால இருந்து வைக்கிறாங்க. அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா கூட்டணின்னு அறிவிச்ச பிறகு இந்த கருத்துக்கள் வருது. ஆமா, இதுல என்னன்னா ஒரு விஷயம், இன்னும் திமுக கூட்டணி அப்படிங்கிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2017 ஸ்டார்ட் ஆயிட்டாங்க, தேர்தலில் எதிர்கொண்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, கூட்டணியாவே இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும், எங்கேயாவது ஏதாவது மக்கள் பிரச்சனை வரும்போது போலீஸ் அனுமதி கொடுக்கல அப்படின்னா விசிகாவுக்கும் பிரச்சனைகள் வரதான் நம்ம பார்த்துருக்கோம். விசிகா விசஸ் போலீஸை தான் விமர்சிப்பாங்க. அப்பயும் ஆளுங்கட்சியை பெருசா வந்து விமர்சிக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் நீங்க சொன்ன மாதிரி சண்முகம் அவர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அந்த 8 மணி நேரம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில இடத்துல விமர்சனம் பண்ணாலுமே அடிக்கடி விமர்சனங்கள், ஆட்சி விமர்சிக்கிறது, அந்த மாதிரி கடுமையான விஷயங்கள் பெருசா வரல. அப்பப்போ வந்ததே தவிர ஒரு பெரிய அளவுல வரல. கிட்டத்தட்ட 2017 இருந்து 26 வரைக்கும் அந்த கூட்டணி வந்தது. ஆனா இங்க இன்னும் கூட்டணியே உருவாகல. உருவாயிடும் அப்படின்னு பார்க்கப்படுது.
அப்படிப்பட்ட சூழல்ல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆமா, இன்னொரு பக்கம் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள், அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விசிகாவும் இடதுசாரிகளும் எங்க இருக்கிறாங்களோ, எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அதுதான் இடதுசாரி கூட்டணின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் தொடர்ந்து முன்வைக்கிறாரு. அவருக்கு ஒரு இடதுசாரிகள் தான் கூட்டணியிலே இல்லையே. அப்படிதான் சொல்றாரு அவரு. Okay. விசிகா இருக்காங்கல்ல, Okay. ஓகே. ஆனா அவங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னாங்க, இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் எங்களுடைய முடிவு சொன்னாங்க. பட் ஆனா அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்றது பிரிச்சு பார்க்க முடியுது. Okay. அதற்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனா இடதுசாரி இயக்கங்களும் விசிகாவும் எங்க இருக்கோ அதான் இடதுசாரி கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு குழப்பமான ஒரு சூழல் மீண்டும் உருவாயிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. தாவேகா தேசிய அரசியல் நோக்கி கண் வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆமா. இங்க தமிழக அளவுல சர்ச்சைகள் வந்து வெடிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உரையாடல சந்திப்போம். நன்றி. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.